வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் தேர்வில் வெற்றி பெற உதவும் வாட் நெக்ஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு குட்டி கதையோடையே ஆரம்பிக்கிறேன். அது என்ன ஒரு குட்டி கதை அப்படின்னா, ஒருத்தன் தன் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு இறந்து போய் மேலே போய்கிட்டு இருந்திருக்கான். வழக்கம் போல் அந்த சொர்க்கமோ நரகமோ அந்த கேட்டை திறக்கிறதுக்கு ஒரு வான தூதர்களோ இல்லை சித்திரகுப்தனோ இருப்பாங்க இல்லையா, அவங்க நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் போனோடனே, வாங்க சாமி, என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு, சரி உள்ளே போதம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இருங்க, ஒரே ஒரு தடவை நான் வாழ்ந்த உலகத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்கேன். அங்கேருந்து திரும்பி பார்த்தா எல்லாருமே கையில் பாட்டிலோடு இருந்திருக்காங்க, ஒரு பெரிய குடுவை. அந்த குடுவையில் பார்த்தா அழகழகாக சின்ன சின்னதாக கற்கள்லாம் இருந்திருக்கு. இவன் திரும்பி அந்த வானதூதரோ இல்லை சித்திரகுப்தனோ அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், என்னங்க எல்லாருமே கையில் பாட்டிலோடையும் அதில் கற்களோடையும் இருக்குது அப்படின்னா, அந்த கற்கள் தாங்க வாழ்க்கை, அது என்னைக்கு தீருதோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு புரியலை. அப்போ எனக்கு அந்த பாட்டிலில் இருக்க கல்லெல்லாம் தீர்ந்து போய் தான் நான் மேலே வந்திருக்கேன்னா, ஆமாம், நீங்கள் அதெல்லாம் தீர்ந்து போய் மேலே வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கேன். சரின்னு சொல்லி திருப்பி ஒரு திரும்பி பார்த்துருக்கேன். பார்த்தா அந்த பாட்டிலை பாதி பேர் தலையில் பிடிச்சிருக்காங்க, கீழே ஒவ்வொரு கல்லாக விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொருத்தவங்க அந்த பாட்டிலில் இருக்க கல்லெல்லாம் எடுத்து வெளியில் வீசிக்கிட்டு இருந்திருக்காங்க. திருப்பி உனக்கு சந்தேகமாகி போச்சு, என்னங்க இதான் வாழ்க்கை அப்படிங்கிறீங்க, ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா தலையில் பிடிச்சி கீழே ஒழுக விட்டுக்கிட்டு இருக்கான், பாதி பேர் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்னங்க அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கேன் அந்த சித்திரகுப்தன்ட்ட. உடனே அவர் சொல்லியிருக்காப்புல, தம்பி, அந்த கற்கள் தான் வாய்ப்புகள், எல்லாத்துக்குமே சராசரியாக 800லேருந்து 840 கற்கள் போட்டு அனுப்புவோம் அப்படின்ட்டுருக்காப்புல. எனக்கு சரியாக புரிய மாட்டேது, நான் படிக்காதவன், எனக்கு நல்லா விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் நாங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சராசரியாக 70 வயசு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று கூடும் இல்லாட்டினா குறையும், 60ஆக ஆகலாம் இல்லை 80ஆக ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கற்கள் நிரப்புவோம். வருஷத்துக்கு 12 மாதம்னா 70 வருஷத்துக்கு 840 கற்கள் நிரப்பி அனுப்பிவிடுவோம் தம்பி. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாய்ப்புகள், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் பூமியில் தடம் பதிச்சுட்டு வர்றதும் இல்லை அதை முடிச்சுட்டு வர்றதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்புறம் என்னங்க, பாதி பேர் அதை தலையில் பிடிச்சிருக்காங்க, பாதி பேர் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கவுமே, தலையில் பிடிச்சவங்க அந்த வாய்ப்புகளை ஃபுல்லாக வீணடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் போய்கிட்டே இருக்கு அவங்களுக்கு, அதை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த கல்லை விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இவனுக்கு ஒரே குழப்பமாகி போச்சு. திருப்பி கேட்டிருக்கேன், ஏங்க வாழ்க்கையில் கஷ்டமாக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க நாங்கள் அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறமே, இவனை மாதிரியே 2 பேர் அடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அதே கதையை சொல்லிவிட்டு அவங்களும் திரும்பி பார்த்துருக்காங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா கதையும் சொல்லிட்டாப்புல. இப்போ 3 பேர்த்தையும் கேட்டிருக்காப்புல, உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஒருத்தன் சொல்லியிருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, இன்னொருத்தன் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குன்றிருக்கேன், இன்னொருத்தன் சும்மா இருந்திருக்கேன். இவர் திருப்பி கேட்டிருக்காப்புல, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குங்கிறீங்க, அதை மாற்ற முடியுமா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்காப்புல இந்த மொதல் ஆள் சொல்லியிருக்கேன், மாற்ற முடியாதுங்க அப்படின்ட்டுருக்கேன். மாற்ற முடியாது தானே, அப்புறம் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க, பேசாமல் அதை விட்டுட்டு உங்கள் முயற்சியை தொடர வேண்டியதானே தொடர்ந்து அப்படின்ட்டுருக்காப்புல. 2வது ஆள் சுதாரிச்சிட்டேன், மாற்ற முடியாதுன்னு சொன்னால் தானே இதை சொல்கிற அப்படின்ட்டு, மாற்ற முடியுங்க அப்படின்ட்டுருக்கேன் கஷ்டங்கள் எல்லாம். அப்புறம் எதுக்கு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் அதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே விடாமுயற்சியா அப்படிங்கிறாப்புல. 3வது ஆள் இது 2க்கும் இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதுமே, கஷ்டமே கிடையாதுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் என்னங்க, நீங்கள் தொடர்ந்து அதவே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதானே விடாமுயற்சியா அப்படின்ட்டுருக்காப்புல. ஸோ எல்லாத்துக்குமே தீர்வு என்ன அப்படின்னா, அடுத்து என்னன்னு சொல்லி விடாமுயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளும் அப்படித்தான், அந்த வாய்ப்பை தலையிலாக பாதி பேர் பிடிச்சிக்கிட்டு அந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றா வீணடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு, மார்ச் மாதம் போலீஸ் தேர்வு வருதுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு, ஏப்ரலில் எஸ்எஸ்சி வரப்போகுதுன்னா அது ஒரு வாய்ப்பு, 12 மாதத்துக்கும் 12 வாய்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் ஒவ்வொரு வாய்ப்பாக வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையிலே அப்படி தான், இந்த மாதம் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து என்னன்னு போய்கிட்டே இருக்கணும். இப்போ உசேன் போல்ட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒலிம்பிக்கில் எத்தனையோ தங்கப்பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காப்புல. ஆனால் அவருடைய வாய்ப்பை நம்ம பார்க்குறது அந்த 2 நிமிஷம் தான். அந்த தளத்தில் எவ்வளோ நேரம் ஓட போகிறார், அதிகபட்சமாக 2 நிமிஷம் ஓடி சாதிக்க போகிறார்.
அவர் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த அந்த 2 நிமிஷம் தான் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்காக 20 வருஷமாக அவர் உழைச்சிருப்பார். 20லேருந்து 25 வருஷமாக. அதே மாதிரி தான் சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், ஏஆர் ரகுமான் ஆகட்டும், எவ்வளோ பெரிய வெற்றியாளர்களானாலும், ஏன் கேங்ஸ்டராகவே ஆனாலும் உடனேலாம் தலைவராகிட முடியாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே வந்திருப்பாங்க. அதுக்காக ஒரு 5லேருந்து 10 வருஷமாக குறைஞ்சது உழைச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்க கேங்ஸ்டர்னோ இல்லை அந்த இதுக்கு தலைவனோ நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். எந்த வாய்ப்பையுமே பாட்டில் தலையில் பிடிச்சி கீழே விட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு 30 வயசு போயிருக்குன்னு வைங்களேன், குறைஞ்சபட்சம் 400லேருந்து 450 வாய்ப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இனி மீதி இருக்க அந்த 400-450 வாய்ப்புகளை கண்டிப்பாக பயன்படுத்தி வேறு லெவலுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், இல்லை வேறு எந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறணுமாகட்டும், எதுவாக இருந்தாலும் கஷ்டங்களை பற்றி கவலையே படாதீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. வேகமாக போகிற ரோட்டில் தடைகள் வரதான் செய்யும். அது எதுக்கு அப்படின்னா நம்மளை கீழே உழுக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு எச்சரிக்கை. வேகமாக போகிற கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் தடைகள் வரத்தான் செய்யும். அதை எச்சரிக்கையாக நினச்சி அடுத்தடுத்து வாட் நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருக்கணும். ஸோ வாட் நெக்ஸ்ட் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகராஜன். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாட் நெக்ஸ்ட்.